2 விஷயத்த புரிந்து கொள்ளுங்கள். கொரோனாவோடு போராட வேண்டும், பயப்படக்கூடாது. மனைவியிடம் பயப்பட வேண்டும், போராடக்கூடாது. ஏன்னா இன்னும் 2க்கும் மருந்து கண்டுபிடிக்கலையே. என்னதான் சண்டை போட்டாலும் என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. ஏன் அவ்வளோ பாசமா? பாசமாவது பாயாசமாவது மாமியார் வீட்டில் தான் நான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கேன். உங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை யாரிடமும் பகிராதீர்கள். டேய், அது எனக்கே தெரியாதேடா. நானும் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 9 மணிக்கெலாம் தூங்க பார்க்குறேன். ஆனால் செல்ஃபோன் பார்த்து முடியவே 11-12 மணியாக தாண்டிடுதே. தவற விட்ட வாய்ப்பையும் தவற விட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின்பு காண்பதை விட கொடுமையானது வேறு ஒன்றும் இருக்க முடியாது.